டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து போயமுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து அந்த போயமுடைய பேராகிராஃபை எப்படி ஈஸியாக பைஹார்ட் பண்ணுறது அப்படின்னு உள்ளது நான் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. ஆல் ஆஃப் யூ ரெடி? போகலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஹென்ரி வேன் டைக் வாஸ் அன் அமெரிக்கன் ஆதர், poet, educator and clergyman. இப்போ இந்த ஹென்ரி வேன் டைக் வந்து ஒரு அமெரிக்கனில் உள்ள ஆதர்னா யார்? நூல் ஆசிரியர். போய்ட்னா கவிஞர். எடியூகேட்டர்னா யார்? கல்வி போதிப்பவர். கிளர்ஜிமேன்னா யார்? சமய போதகர். அப்போ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கலாம்? அப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஹென்ரி வேன் டைக் வாஸ் அண்ட் அமெரிக்கன் ஆதர், போயட். அமெரிக்கன் ஆதர் அண்ட் போயிட் வரை எழுதினாலும் போதும். இல்லை நல்லா படிக்கிறவங்க எடியூகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன் கூட எழுதலாம். அடுத்து ஃபஸ்ட்டு லைன் ஓகேயா? செகண்ட் லைன், the poem life is the poet's own reflection on his life and tells his point of view on the more important things in life. அப்போ இந்த போயம் லைஃப்பை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓன் ரிஃப்ளெக்ஷன், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில கதைகளை நமக்கு சொல்கிறாரு. அந்த அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ், முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் இதில் சொல்கிறாரு. அப்போ அந்த தமிழ் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பைஹார்ட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் லைன் பாருங்கள். the poem life is the poet's own reflection on his life. ஓகேயா? அடுத்தது he tells, அது அடுத்த பாயிண்ட்ஸாக கூட எழுதலாம். he tells his point of view on the more important things in life. அதான் மூணாவது பாயிண்ட்ஸாக கூட நம்ம எழுதலாம். இப்போ அர்த்தம் புரிஞ்சிச்சு, ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் மோர், the poem life is the poet's own reflection on his life. ஓகேயா? புரிஞ்சிச்சுல்ல? ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணால் உங்களுக்கு அது பைஹார்ட் ஆயிடும். the poem life is the poet's own reflection on his life. ஓகேயா? அர்த்தம் புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, he tells his point of view on the more important things in life. இப்போ ஐண்டுக்கு பதிலாக அடுத்த பாயிண்ட்ஸாக கூட நம்மளை ஐண்டு டெல்ஸ் போடலாம். இல்லைனா he tells his point of view on the more important things in life அப்படின்னு அடுத்த பாயிண்ட்ஸு. இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸும் சேர்த்து நீங்கள் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போகலாம். இப்போ அர்த்தம் புரிஞ்சாச்சு. அர்த்தம் புரிஞ்சதுனால நீ ஈஸியாக உங்களுக்கு பைஹார்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் லைன் என்னது? ஒன்ஸ் மோர், the poem life is the poet's own reflection on his life. ஓகேயா? he tells his points of view on the more important things in life. ஓகேயா? நெக்ஸ்ட் போகலாமா? the poet wants to lead a joyful life with forward face and unreluctant soul. இப்போ அந்த forward face unreluctant soul நம்ம போயம் லைன்லேயே வந்துச்சு. அதனால் அது உங்களுக்கு பைஹார்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி போயமில் பைஹார்ட் ஆகிருக்கும். the poet wants to lead, அவர் எப்படிப்பட்ட லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாரு? lead a joyful life, ஜாய்ஃபுல்லாக லைஃபாக இருக்கணும். அதை வந்து நம்ம முன்னோக்கி பாதையில் தான் சொல்லணும். அதே மாதிரி நான் தயக்கமில்லாத சோல், ஆத்மா, மனசு தயக்கமில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா? the poet wants to lead a joyful life with forward face and reluctant soul. next போலாமா? ஓகேயா? he wants neither to hurry to his goal nor move away from his goal. என்ன சொல்கிறாரு? அவர் என்ன விரும்புகிறாரு? அவர் வந்து அவருடைய லட்சியத்துலேருந்து அவசரப்பட்டும் போகக்கூடாது, அதுலேருந்து பின்வாங்கவும் கூடாது, அவருடைய கோல்லேருந்து பின்வாங்கவும் கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுதான் அர்த்தம். அப்போ அந்த அர்த்தம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பைஹார்ட் ஆயிரும். he wants neither to hurry to his goal nor move away from his goal. ஓகேயா? போகலாமா? நெக்ஸ்ட்டு. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல்ல? நெக்ஸ்ட்டு, he does not want to mount the things that he had lost. இது போயம் லைனில் வந்தது தான். அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. எதை பற்றி கவலைப்படலையா அவர்? he had lost, அவர் பழைய காலத்தை பற்றி, அவருடைய திங்ஸ் எது லாஸ்ட் கலைஞ்சு போன பொருட்களை பற்றி அவர் கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா? he does not want to mount the things that he had lost. ஓகேயா? நெக்ஸ்ட் போகலாமா? he does not hold back for the fear of future. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அவர் வந்து ஃப்யூச்சரை பார்த்து பயந்து பின்னோக்கி சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறார். நான் பின்னோக்கி போகவில்லைன்னு சொல்கிறாரு. he does not hold back for the fear of future. ஃப்யூச்சர்லேருந்து பின் வாங்கவில்லை அப்படின்னு பயந்து ஓடலை அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் அது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. he wants to live his life with a whole and happy heart. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ்ந்திருக்காரு. எப்படி வாழ்ந்தார்? அவருடைய ஹார்ட் வந்து ஹாப்பியாக வச்சுருந்தாரு. விச் சியர்ஃபுல்லி ட்ராவல்ஸ். அதனால் அவருடைய பயணம் வந்து எப்படி இருந்ததான்? யங் ஸ்டேஜ்லேயும் சரி, அவருடைய ஓல்டு ஸ்டேஜ்லேயும் நல்ல சியர்ஃபுல் சந்தோஷமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாரு. அப்போ he wants to live his life with a whole, அப்படி அதுவரை எழுதிட்டு கூட
his happy heart which cheerfully travels with him from the youth and old age. Youth to old age அது வந்து போயம் லைனில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? தேர்ஃபோர் இட் டஸ் நாட் மேட்டர் டு ஹிம். அதனால் அவர் சந்தோஷமான அவருடைய ஹார்ட் வந்து சந்தோஷமாக வச்சுருந்தனால, மனசை சந்தோஷமாக வச்சு அவருடைய லைஃப்பை பற்றி அவர் டஸ் நாட் மேட்டர், பற்றி கவலையே படலையா. Therefore, it does not matter to him whether the path goes up or down, the hill or rough or smooth. இது போயம் லைனில் இருக்குது. அவருடைய பாத்து வந்து அப்பாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, ஹில்லாக இருந்தாலும், ரஃப்பாக இருந்தாலும், ஸ்மூத்தாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அதை பற்றி டஸ் நாட் மேட்டர், நான் அதை பற்றி கவலையே படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா, புரிஞ்சிச்சா? போகலாமா? He wants to live his life with a whole and happy heart which cheerfully travels with him from the youth to old age. யூத்லேருந்து old age வரைக்கும். Therefore, it does not matter to him whether the path goes up or down, the hill or rough or smooth. Okay, understand ஆயிடுச்சுல? போகலாமா? He will continue to seek. அவர் எதை தேடுறாரு? தேடிக்கொண்டே இருக்கிறாரு கண்டினியூவாக. He will continue to seek what he wanted as a boy. அவர் குழந்தையாக இருக்கும்போது, பாயாக இருக்கும்போது எதை நினைச்சாரோ அதை தேடிட்டே இருக்கிறார். என்னெல்லாம் தேடுறாராம்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரோன். அது வந்து போயம் லைன்லேயே இருக்குது. அதை எழுதிக்கலாம் உங்களுக்கு. அது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரோன் வந்து போயம் லைனில் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஹீ வில் கண்டினியூ டு சீக் வாட் ஹீ வாண்டட் அஸ் எ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரோன். ஓகேயா, போகலாமா? நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டா? ஹிஸ் ஹார்ட் வில் ரிமைன் கரேஜியஸ். அவருடைய ஹார்ட் வந்து எப்படி இருக்குது? கரேஜியஸாக இருக்குது. அண்ட் ஹீ வில் பர்சியூ ஹிஸ் டிசையர். அவர் எதை நினைச்சாரோ அதை அப்படியே அவர் தக்க வச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சதை தக்க வச்சிருக்காரு. He hopes that every turn in his life journey will be the best. அப்படி இருக்கும் அவரோட நம்பிக்கை என்ன இருக்குது? அவரோட ஜேர்னி வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ his heart will remain courageous. நல்ல தைரியமான மனசு வச்சுருக்கிறாரு. அண்ட் ஹீ வில் பெர்சியூ ஹிஸ் டிசையர். அவர் எடுத்த முடிவை அப்படியே தக்க வச்சுருக்கிறாரு. அதனால் அவருடைய ஹோப், நம்பிக்கை எப்படி இருக்குது? எல்லா வழிகளையும் அவருடைய லைஃப் வந்து ஜேர்னி வில் பி பெஸ்ட்டான லைஃப் அவருக்கு கிடைச்சிச்சு. ஸோ ஹீ இஸ் ஆப்டிமிஸ்டிக். அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவர் நம்பிட்டார். லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வச்சுருந்தா நம்முடைய லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவர் இந்த போயம் மூலமாக அவருக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த கதைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அறிவுரை மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் எந்த விதமான தவறான முடிவுகளும் நம்ம எடுக்காமல் அதே இந்த போயமாக மனசில் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வச்சுட்டு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் பின் வாங்காமல் நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ, ஒரு டாக்டராக நினச்சிருக்கலாம், ஒரு இன்ஜினியராக நினச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆக நினச்சிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சரியாது. அதே மாதிரி லைஃப்பில் கற்றுக்கோங்க. ஸோ லைஃப் போயம் இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் போயம்.